இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்கட்சி தலைவர் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. டில்லிக்கு போனாங்க. போறப்ப கேக்குறாங்க, டில்லிக்கு எதுக்கு போறீங்க? உண்மையான நேர்மையான ஆள்னா என்ன சொல்லிட்டு போயிருக்கணும்? டெல்லிக்கு எதற்கு போகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நான் டெல்லிக்கு எதற்காக போகிறோம் என்றால், அங்க அதிமுகவினுடைய கட்டிடம் ஒன்று கட்டப்படுகிறது. அங்க போய் நல்ல பாம்பை விட்டு மேய விடுறதுக்காக இப்படி ஆட்சி தான் பேசுறாரு. இல்லை, நீங்கள் எதற்காக போகிறீர்கள் என்று எங்களுக்கு திருப்பி இதெல்லாம் கேட்காதீங்க. திருப்பி இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் திருப்பி இதான் சொல்லுவேன். அதிமுக கட்டணத்தை பார்க்கிறேன்னு டுபாக்கூர் விட்டு போனார். மத்தியானம் 12 மணிக்கு டிவியில நியூஸ் வருது. யாரு? அமித்ஷா கூட பூச்செண்டு கொடுத்து அமித்ஷா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஐயா 3வது வரிசையில் இல்ல. உடனே பத்திரிகைக்காரங்க, அமித்ஷாவை எதற்காக சந்தித்தீர்கள்? அப்பயாவது சொல்லணும், கூட்டணி வைக்கிறதுக்காக போனோம் சொல்லியிருக்கலாம்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்களிடம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவதற்காக போனோம். என்ன பொய் வாயில! அண்ட புழுகு ஆகாச புழுகும் வாங்கல. அது வேற யார் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான். மதுரை வீரன் படத்துல டி.எஸ். பாலையா அவர் குறி சொல்வார், பார்த்துருக்கீங்களா? பானுமதி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாலையா தான் அதுக்கு பாதுகாப்புக்கு போயிருப்பாரு. பானுமதியை ஒரு 6 அடிச்சுட்டு போயிடறான். வழக்கம் போல நம்ம எம்ஜிஆர் பானுமதியை காப்பாற்றிடுவார். உடனே காப்பாற்றி கொண்டு வந்துடுவாரு. பானுமதியை அரண்மனை கூட்டி போயிடுவாங்க. ராஜா கேட்கிறாரு, நரசப்பா, இளவரசிக்கு என்ன ஆனது? காப்பாத்தினது எம்ஜிஆர். இவரு காப்பாத்தின மாதிரி பொய் சொல்லி ஒரு டயலாக் பேசுவார் பாருங்க. மன்னா, காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. பொம்மி ஆற்றில் நீந்தி கொண்டிருந்தார். ஒரு நீர்ச்சொல் வந்து பொம்மியை அடித்து சென்று விட்டது. படார் என்று குதித்தேன், படபடவென்று நீந்தினேன். ஒரு நீர்ச்சொல் வந்தது, என்று ஊதினேன், ஓடிவிட்டது. தூக்கினேன் பொம்மியை, சேர்த்தேன் கரையில். உண்மையில இது நடக்கல. கூட இருக்கிறவன் சொல்லுவேன், இப்ப உண்மையிலே நடந்தது என்னன்னா, நான் தான் சொல்றேன், அப்புறம் நான் என்ன சொன்னானா? ஏண்டா புழு, நீ கூட இருந்த குடிப்பறிக்கிறியான்ட்டு அவன் வாயை அப்படிங்கிட்டு இழுத்துட்டு போயிடுவாரு. இந்த டி.எஸ். பாலையா பீலா விட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வித்தியாசம்? உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த ரூமுக்குள்ள நடந்தது என்னன்னு இப்ப நான் நடிச்சு காட்டவா? எடப்பாடி பழனிசாமி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரூமுக்குள் நடந்தது என்ன?